ஹாய் ஹலோ காய்ஸ். போன வீடியோ நான் போட்டப்போ எல்லோரும் அஸ் ஸ்டோரி தான் கேட்டிருந்தீங்க. இன்றைக்கி காலையில் கூட ஒருத்தவங்க கமெண்ட் பண்ணியிருந்தாங்க அஸ் போடுங்க அப்படின்ட்டு. ஸோ இப்போ தான் ரெக்கார்ட் பண்ணுறேன். ஒரு 5 o'clock இருக்கும். நான் சீக்கிரம் போட்டுறேன்னு நினைக்கிறேன், பார்க்கலாம். சின்னதாக இருந்ததுன்னா அடுத்த வாட்டிலேருந்து அடுத்த வாட்டி போடும்போது லாங்காக போடுறேன், ஓகேவா? எதில் விட்டுருந்தோன்னா எம்க்கும் ஜேஎம்க்கும் அவங்களோட ஃபர்ஸ்ட் டைம் முடிஞ்சிருக்கும். அதோட விட்டுருப்பேன். ஸோ அதை நெக்ஸ்ட் மார்னிங்லேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஒரு மார்னிங் டைம் நல்லா லைட்ஸ் எல்லாம் ரொம்ப ப்ரைட்டாக எரியுது. ஜேஎம் தான் கண்ணை லைட்டாக முழிக்கிறான். முழித்த உடனே பக்கத்தில் இப்படி சொல்கிறது ஒரு மாதிரியா பெரல்து, உனக்கு முதுக்கெலாம் வலிக்குது. என்னடா இந்த வயசுலேயே உனக்கு முதுகுலாம் வலிக்குது, அதுக்குள்ளேயே வயசாகிடுச்சா என்ன அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு ஒரு மாதிரி அங்கே இருக்க கிளாக்கை தான் பார்க்குறான். கிளாக்கை தேடுறான். கிளாக்கை பார்த்தா காணோம். இப்படி சுற்றி பார்க்குறான் அந்த ரூமை, கிளாக் எங்கே இருக்குது அப்படின்ட்டு. ஒரு இடத்துல இருக்குது, பார்த்தா டைம் கிட்டத்தட்ட ஒரு 10 o'clock மேலே இருக்குது. மார்னிங் 10 o'clock. இவ்வளோ நேரமாக தூங்கிட்டேன் சேம் அப்படின்ற மாதிரி நினச்சிட்டு இப்போ தான் ஒரு விஷயத்த ரெக்கக்னைஸ் பண்ணுறான். அவனோட ரூமில் இல்லை. அவனுக்கு ஒரு ஹோட்டல் ரூம் கொடுத்துருப்பாங்கல்ல, அது கொஞ்சம் அதை விட கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்க மாதிரி இருக்குது. ஒரு மாதிரியா முழிக்கிறான், இது உண்மையிலேயே நம்மளோட ரூம் தானா அப்படின்ற மாதிரி. அது அவனோட ரூம் கிடையாது. என்ன ரூம், யாரோடது அப்படின்ற மாதிரி ஒரு மாதிரி யோசிச்சுக்கிட்டே இருக்கான். இப்போ தான் என்னவும் உனக்கு லைட்டாக ஒரு விஷயம்லாம் ஃப்ளாஷ் ஆகுது. நேற்று நைட் ஹலோ என்ன பண்ணுறீங்க ஜேகே தலை வலிக்குது. என்னது, அவன் ஹேங் ஓவரில் இருக்கிறதுனால தலை ரொம்ப ஹெவியாகவே வலிக்குது. ஒரு மாதிரி டென்ஷன் ஆகுறான். அவனுக்கு இந்த மூமெண்ட்ஸ்லாம் ஞாபகம் வந்ததும் ஒரு மாதிரியா என்ன சொல்கிறது, எப்படி அவனுக்கு தெரியல அந்த ஃபீலிங் எப்படி இருக்குது. அது கோவப்படுறதா இல்லை அழுகிறதா இல்லை என்ன ஃபீலிங்னே அவனால் எக்ஸ்ப்ரெஸ் பண்ண முடியல. ஒரு சைடு ரொம்ப கோவம் வருது, இன்னொரு சைடு நம்ம என்ன பண்ணிட்டோன்னு அழுக்க வருது. லைக் அவன் ஒரு மாதிரி மிக்சட் ஃபீலிங்கில் இருக்கான். அவனுக்கு ஒரு பக்கம் ரொம்ப பயமாக இருக்குது. ஸோ அவன் குடுன்னு ஏந்துட்டு அவனோட ட்ரெஸ்லாம் போட்டுட்டு அந்த டோரை போய் திறக்கிறான். டோர் திறக்க போகிறான். பட் பின்னாடிலேருந்து ஒரு வாய்ஸ் ஜேஎம் அப்படின்னுட்டு. ஜேஎம் ஒரு ஸ்டாப் ஆகிட்டு அப்படின்னு திரும்பி பார்க்குறான். ஜேகே தான் நிற்கிறான். லைக் ஜேகே ஃபுல்லாக ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு வந்திருக்கான். அதுக்குள்ளே ஜேஎம் எழுந்திருக்கான். ஜேஎம் எங்கே போகிற அப்படின்ற மாதிரி கேட்குறான். ஜேகே நான் எதையும் வேணும்னு பண்ணலை, ஆனால் எனக்கு என்னமோ ஞாபகம் வந்தது. ஆனால் அது எனக்கு ஒரு மாதிரியாக இருக்குது அப்படின்ற மாதிரி உளர்றான். ஜேகே தான் பக்கத்தில் வந்துட்டு, ஏய் என்னாச்சு? இல்லை எனக்கு எதுவும் ஞாபகம் வந்தது, ஆனால் அதில் நேற்று நைட் என்னாச்சு? நான் எப்படி இது உன்னோட ரூமா அப்படின்ற மாதிரி கேட்குறான். என்னோட ரூம் தான், நான் தான் உன்னை கூட்டிகிட்டு வந்தேன். நீ ஏன் இவ்வளோ நர்வஸ் ஆகுற? நான் எப்படி இங்கே வந்தேன்? நேற்று நைட் என்னாச்சு? எனக்கே உடம்பெல்லாம் வலிக்குது. எனக்கு என்னென்னமோ அந்த மெமரிஸ்லாம் வருது. என்னாச்சு ஜெகி? நான் ஏதாவது தப்பு பண்ணிட்டேனா உங்ககிட்ட ஏதாவது? ஜெயம், நீ அது எதுவுமே பண்ணலை. அப்போ எனக்கு எது ஞாபகம் வருது ஜெகி. நீ எதுவும் பண்ணலை, நான் தான் பண்ணேன் அப்படின்ற மாதிரி ஜங்குக்கு ஒரு மாதிரியா பிளாங்க் எக்ஸ்ப்ரெஷனில் சொல்கிறான். ஜெயம் ஒரு மாதிரியா முழிக்கிறான். இல்லை எனக்கு புரியல, என்னாச்சு? அப்போ நேற்று நைட்டு ஜெயம் நான் என்ன சொல்கிறதுன்னு தெரியல, ஆனால் எனக்கு வேறு வழி தெரியல அப்படின்னு சொல்லும் போது ஜேம் ஒரு மாதிரி டென்ஷன் ஆகுது. ஏய் ஒழுங்கு சொல்லுடா, எனக்கு ஒன்றுமே புரியல, நீ என்ன பேசுகிற? இல்லைன்னா நான் கேட்குறது தான் நீ சொல்கிறியா? சரி தயவுசெய்து சொல்லு, என்னாச்சு?
நீ என்ன நினைக்கிறியோ அதுதான் நானும் சொல்கிறேன். நேற்று நீயும் நானும் ஒன்றா இருந்தோம் அப்படின்ற மாதிரி சொல்கிறான். ஜெயம் ஒரு மாதிரி தலையை பிடிச்சிட்டு அங்கே அந்த டோர் ஸ்டெப் கிட்டே உட்காடுறான். ஏன் நான் என்ன நடந்துச்சு அப்படி பண்ணனா ஜெயம் அப்படின்ற மாதிரி ஒரு மாதிரியா தலையை பிடிச்சிட்டு அங்கேயே உட்காடுறான். ஜேகே தான் ஜெயமோட அளவுக்கு அவனும் உட்காந்துட்டு, இங்கே பார் ஒன்றும் இல்லை, ஜஸ்ட் ஒன்றும் இல்லையா, எப்படி நடந்தது, அதான் நான் உன்னை எதுவுமே அப்ரோச் பண்ணல ஜேகே, எனக்கு தினமும் நீ தான் வந்த மாதிரி தோணுது, உண்மையா சொல்லு. கொஞ்சம் கோவமாக கேட்குறான். ஜெயம் அது நீ ஏதோ ஒரு பொண்ணு கூட இருந்து அது தெரியும், ஆனால் அதுக்கப்புறம் ஜேகே எனக்கு எதுவும் தப்பான ஐடியா வருது, நீ ஒழுங்காக சொல்லிட்டீன்னா உன் மேலே எனக்கு எந்த ஒரு பேட் இம்ப்ரெஷனும் இருக்காது, அப்படி இல்லைன்னா நான் உன்னை தப்பாக மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி பயமாக இருக்குது, என்ன ஆச்சு அப்படின்ற மாதிரி கேட்குறான். ஜேகேவும் நேற்று நடந்ததெல்லாம் சொல்கிறான். அதை கேட்ட பிறகு ஜேம்க்கு ஒரு மாதிரி கோபம் வருது. அவன் தலையெல்லாம் பிடிச்சிக்கிறான், இது மாதிரி பிடிச்சி ஆட்டுறான். அங்கே இருக்க செவுத்தெல்லாம் வேற குத்திக்கிட்டு இருக்கான். ஜேகேக்கு ஃபர்ஸ்ட் டைம் ஜேம் எவ்வளோ கோபமாக பார்க்கறது. அவன் இது வரைக்கும் ஜேம் ஒரு காம் ஷோலாக பார்த்துருப்பான், மேபி சம்டைம்ஸ் ஒரு ப்ரோக்கன் ஷோலாக பார்த்துருப்பான், ஆனால் இவ்வளோ கோபமாக பார்த்துருக்கவே மாட்டான். ஜேம் தான் ஜேகே எனக்கு என்ன பண்ணியிருக்க, எதுக்கு இதை பண்ண அப்படின்ற மாதிரி டென்ஷனாக கேட்குறான். அது என்ன உன்னை லவ் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி ஜேகே ஒரு மாதிரி திக்கி திணறி சொல்கிறான். ஜேம்க்கு டென்ஷன் தாங்கலை, ஒரு அடி விட்டுருப்பான், ஒரு அடி இல்லை கன்னத்துலேயே ஒன்று விட்டுட்டு அவனோட செஸ்ட்டை போட்டு ஒரு மாதிரி தட்டுறான். என்ன ஜேகே நீ என்ன பேசுகிற, என்ன பண்ணுன்னு யோசிச்சு தான் பேசுகிறியா, பைத்தியம்மா நீ, எனக்கு கொஞ்சம் கூட அறிவு இல்லை, ப்ரூவ் பண்ணுறியாடா எனக்கு அப்படின்ற மாதிரி ஜேம் கேட்குறான். ஜேகே அவங்க கன்ஃபியூஸ்டாக பார்க்குறான். நீ அப்போ எப்படி என்ன நினச்சா அதே மாதிரி தான் இப்போ நினைக்கிறியா, நான் உன்னை லவ் பண்ணேன் ஜேகே, எனக்கு இதெல்லாம் தேவையில்லை, ஆனால் நீ இப்பயும் என்னை தப்பாக தான் நினச்ச, இப்பயும் என்னை தப்பாக தான் நினைக்கிறல்ல, இன்னைக்கு அதை ப்ரூவ் பண்ணிட்டேன், அதுக்கு மட்டும்தான் நான் அப்படின்ற மாதிரி என்ன ப்ரூவ் பண்ணுறியா, அசிங்கப்படுத்துறியா ஜேகே என்ன அப்படின்ற மாதிரி கேட்குறான். ஜேகேல ஜேம் என்னை தப்பாக புரிஞ்சிருக்க, நான் உன்னை லவ் பண்ணுறேன், நிறுத்து ஜேகே, ஜஸ்ட் ஸ்டாப் திஸ், நீ பண்ண தப்புக்கு எனக்கு ஜஸ்டிஃபை பண்ணிகிட்ருக்கியா, எனக்கு என்ன நினச்ச அசிங்கமாக இருக்குது ஜேகே, நான் லவ் மட்டும்தான் பண்ணேன், ஆனால் நீ அப்போயும் என்னை தப்பாக தான் நினச்சி இப்பயும் இது ப்ரூவ் பண்ணுற, நானே என்ன நினச்சிப்போ ஒரு மாதிரியா ஃபீல் ஆகுது ஜேகே, அருவருப்பாக இருக்கு ஜேகே, நீ எப்பவுமே என்னை புரிஞ்சிக்கவே இல்லைல்ல, அப்பயும் சரி இப்பயும் சரி, ஏன் ஜேகே நீ என்னை புரிஞ்சுக்கலன்னு தெரிஞ்சுதானே நான் உன்னை தள்ளி விட்டு போனேன், நீ வேண்டாம் அப்படின்னு, அதுக்கப்புறமா ஏன் இப்படி பண்ணுற, உன்கிட்ட வந்தேனா டிஸ்டர்ப் பண்ணேனா, நானும் போயில்லை அக்செப்ட் பண்ணிக்கிட்டேன்ல நீ எனக்கு கிடையாதுன்னு, அதே தானே ஏன்டா என்னை இப்படி வந்து சாவடிக்கிற, என்னதான் ஜேகே உனக்கு வேணும், நான் சாகணுமா. அவன் சொன்னோன்னே ஜேகே ஜேமை போட்டு ஹக் பண்ணிக்கிறான் ரொம்ப ரொம்ப டைட்டாக. ஆனால் ஜேம் வந்து ஜேகேவை போட்டு அடிக்கிறான், விட்றா அப்படின்ற மாதிரி அந்த ஹக்லியே. கேட்பாரு, சாரி, நான் உன்னை தப்பாக தான் எடுத்துக்கிட்டேன், உன்னை தப்பாக தான் புரிஞ்சுக்கிட்டேன், மேபி சம்டைம்ஸ் உன்னை தப்பாக கூட ட்ரீட் பண்ணியிருப்பேன், நான் முன்ன மாதிரி இல்லை ஜேம், என்னை புரிஞ்சுக்கோ அப்படின்ற மாதிரி அவன் ஒரு மாதிரி அழுகிறான், அழுதுகிட்டே சொல்கிறான். ஜேம்க்கு அதெல்லாம் காதலே விழலை, ஜேகேவை போட்டு தள்ளுறான், ஆனால் அவனால் தள்ள முடியல, ஜேகே அவ்வளோ டைட்டாக பண்ணியிருக்கான். சத்தியமாக உன்னை லவ் தாண்டா பண்ணுறேன் அப்படின்னு அவன் சொன்னப்போ ஜேம் ஒரு மாதிரி ஃபேமாக தள்ளி விடுறான். ஜேகே ஒரு மாதிரி 2 ஸ்டெப் தள்ளி போய் நின்றுட்டான். நிறுத்து ஜேகே, என்ன லவ்,
இதுக்கு பேர் தான் லவ்வா? நேற்று நான் போதையில் இருந்திருக்கேன், நீயும் அதை யூஸ் பண்ணியிருக்க. நான் அசிங்கப்படுத்துகிற ஜேகே, உனக்கு புரியலையா? ஆல்ரெடி உடைஞ்சி போயிட்டேன் உன்னால். இதில் தேவையில்லாம நான் இனி உன்னை பார்க்கவே விரும்பலை. எனக்கு உன்கிட்ட இப்போ என்ன பேசுறதுன்னு தெரியல ஜேகே. நான் கன்ஃபியூஸாக இருக்கேன், டென்ஷனாக இருக்கு ஜேகே, அழுக வருது ஜேகே. ஆனால் நீ கடைசி வரைக்கும் உனக்கு எல்லாம் புரியவே இல்லை. ஜெயம், அவனை லவ் பண்ணுற நிறுத்து. நீ பண்ணதுக்கு பேர் லவ் கிடையாது, புரியுதா? அப்படி சொல்லிட்டு ஜெயம் தான் ரூம்க்கு போகிறான். ஜேகே பின்னாடியே வரான். ஜெயம், நான் சொல்கிறத கேளு அப்படின்ற மாதிரி. ஆனால் ஜெயம் வந்து ஒரு மாதிரி ரொம்ப ஸ்பீடாக போயிட்டு டோரை க்ளோஸ் பண்ணுறான் அப்படி ஜேகேவோட மூஞ்சி முன்னாடியே. ஜேகே அங்கே வெளியில் வந்து அந்த டோரை நாக் பண்ணிக்கிட்டே இருக்கான். ஜெயம், கதவு தர, நீ நினைக்கிற மாதிரி கிடையாது. நான் உன்னை லவ் பண்ணுறேன், நான் உனக்கு இதில் ஷோராக இருக்கேன், கதவு தரடா அப்படின்ற மாதிரி டோரை நாக் பண்ணிக்கிட்டே இருக்கான். ஆனால் ஜெயம் வந்து கதவு திறக்கவே இல்லை. ஜெயமுக்கு வந்து நம்ம ஒருத்தவங்களை மேலே ட்ரை பண்ணிகிட்டே இருப்போம், பட் அவங்கக்கிட்டேருந்து அந்த அஃபெக்ஷன் கிடைக்காது. திடீர்னு இப்படி ஒரு விஷயம் நடந்தால் வந்து அவங்களுக்கு எப்படி தோணும்? லவ் இல்லாமல் தான் இப்படி பண்ணியிருப்பாங்க அப்படின்ற மாதிரி தோணும்ல. அந்த மாதிரி வந்து ஜெயமுக்கு வந்து இருக்குது. ஜேகேக்கு வந்து அவன் ஜெயம் வந்து இவ்வளோ கோவப்படுவான், இப்படி ரியாக்ட் பண்ணுவான் அப்படின்னு நினச்சதே இல்லை. பிகாஸ் இட் இஸ் த ஃபர்ஸ்ட் டைம் ஜெயம் வந்து ஜேகே கிட்ட இவ்வளோ ரூடாக ஒரு விஷயம் நடந்து பேசுறது, அடிக்கிறது. அது ஜேகேக்கு ஒரு மாதிரி புதுசாக இருக்குது. ஆனால் ஜேகேக்கு நல்லா புரியுது ஜெயம் அவனோட ஆக்ட்னால ரொம்ப ஹர்ட் ஆகிட்டான் அப்படின்றது மட்டும் ஜேகேக்கு நல்லா புரியுது. அவர் ரொம்ப நேரம் அங்கே வெளியிலேருந்து நாக் பண்ணிக்கிட்டே இருந்திருப்பான், பட் ஜெயம் திறந்துருக்கவே மாட்டான். அவனுக்கு ஒரு மாதிரி ரொம்ப கஷ்டமாயிடும். நம்ம உண்மையிலே ஏதாவது தப்பு தான் பண்ணிட்டோமோ அப்படின்ற மாதிரி. கன்ஃபஸ் பண்ணிவிட்டு அப்படி ஒரு இன்சிடென்ட் நடந்ததுன்னா ரெண்டு பேருக்குமே ஓகே, எந்த ஒரு நோ லாஸ் நோ. ஆனால் ஜேஎம்க்கு வந்து ஜேகே அவனோட ஃபீலிங்ஸே சொல்லலை. அப்படின்னும் போது திடீர்னு இப்படி ஒரு விஷயம் நடந்தது வந்து இட்ஸ் லைக் ஜேஎம் வந்து ஜேகேவை மிஸ் அண்டர்ஸ்டுட் பண்ணிக்கிட்டான். அண்ட் ஜேகே ஹாவ் டு கிளியர் இட். இல்லை, இப்படி தான் அன்றைக்கி ஃபுல்லாக போயிருக்கோம். ஒரு 4 o'clock போல் இருக்கும். எல்லா மெம்பர்ஸும் சூப்பராக ரெடியாக இருக்காங்க. லைக் அவங்க இப்போ வெளியில் போகிறாங்க. மெம்பர்ஸும் சூப்பராக ட்ரெஸ் பண்ணியிருக்காங்க, மாஸ்கெல்லாம் போட்டுட்டு, கேப்பெல்லாம் போட்டுட்டு. பிகாஸ் அவங்க வெளியில் போகிறாங்க, நிறைய ப்ரெஸ் பீப்புளெலாம் இருப்பாங்கல்ல. ஸோ அதுக்காக தான் அவங்க ப்ரெஸ் மீட்க்கு தான் போகிறாங்க. பட் இருந்தாலும் வந்து அங்கே போகிற வரைக்கும் கொஞ்சம் செக்யூர்டாக இருக்கணும்ல, அதுக்கான ஏற்பாடெல்லாம் பண்ணியிருக்காங்க. ஜெயம் வந்து உருன்னு இருக்கான், யார்கிட்டையுமே ஒழுங்காக பேசலை. ஜேகே வந்து அவனை எப்படி அப்ரோச் பண்ணுறதுன்னு தெரியல. ஜெயம் வந்து இப்படி சொல்கிறது, கொதிக்கிற வேல்கேனோ கிட்ட நம்ம போவோமா? அது போக மாட்டோம்ல, அணையிட்டோம் அப்புறம் போகலாம் அப்படின்னு தானே இருப்போம். அந்த மாதிரி கொஞ்சம் எப்படி சொல்கிறது, கொஞ்சம் பயமாக இருக்குது ஜெயம் கிட்ட போகிறதுக்கு கொஞ்சம். ஏன்னா ஃபர்ஸ்ட் டைம் கூப்பிடும் போது எப்படி இருக்கும், இது வரைக்கும் நம்ம இந்த ஆள் அப்படி பார்த்ததே இல்லையே அப்படின்ற மாதிரி இருக்கும்ல, அந்த மாதிரி இருக்குது ஜேகேக்கு. ஜேகே ஒரு மாதிரியாக அவனும் சோகமாக நின்றுட்டுருக்கான். ஜெயம் வந்து இந்த மூலையில் இருக்கான்னா ஜேகே அந்த மூலையில் இருக்கான். 2 பேரும் ஒரு மூலைக்கு நின்றுட்டுருக்காங்க. ஜெயம்க்கு வித்தியாசமாக இருக்குது. ஏன்னா வந்து நேற்று வரைக்கும் 2 பேரும் வந்து நல்லா பேசி ரிசிச்சுட்டு லைக் ஓரளவுக்கு நல்லா இருந்திருப்பாங்கல்ல. திடீர்னு 2 பேரும் ஒரு மூளைக்கு உட்காரவும் மெம்பர்ஸே ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக பார்க்குறாங்க. ஆனால் வந்து எதுவும் கேட்டுக்கல, பிகாஸ் அங்கே நிறைய பீப்புள்ஸ் இருக்காங்க. இதெல்லாம் கேட்டால் வந்து சரி தனியாக அப்புறமா ப்ரைவேட்டாக கேட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லி விட்டுட்டாங்க. எல்லோரும் அவங்க கார் வர்றதுக்காக என்ட்ரன்ஸில் நின்றுட்டுருக்காங்க. ஜேகேவா ஒரு மாதிரி நர்வஸாக இருக்கான். அவனோட காலை போட்டு தட்டிக்கிட்டு இருக்கான், இப்படி திரும்புகிறான், அப்படி பண்ணுறான். ஜெயமை பார்க்குறான். ஜெயம் சொல்ல வேணாம், அவன் ஒரு மாதிரி சொல்லுது. அவனும் ஒரு மாதிரி சோகமாக இருக்கான். பட் வந்து தலையை குனிஞ்சிட்டு இருக்கான். எல்லோரும் மாஸ்க் போட்டிருக்காங்க. ஸோ எக்ஸாக்ட்லி அவங்க எக்ஸ்ப்ரெஷன்லாம் ஒருத்தர் தெரியல. பட் வந்து அவங்க நடந்துக்கிற விதத்தை பற்றி தெரியும்ல, காலை ஒரு மாதிரி தட்டிக்கிட்டே இருக்கிறது, திரும்பி பார்க்கறது, அவங்க நர்வஸாக இருக்காங்கன்றதை காட்டி கொடுக்கும்ல. அந்த மாதிரி தான் ஜேகேவும் ஜெயமும் 2 பேர் பண்ணிகிட்டு இருக்காங்க. மற்ற மெம்பர்ஸ்லாம் வந்து அட்டென்ஷனில் நின்றுட்டுருக்காங்க. கார் வருது, அவங்க எல்லாம் காரில் ஏறி போயிருப்பாங்க.
போயிட்டு அங்கே ஒரு ப்ரெஸ் மீட் தானே அட்டன் பண்ண போகிறாங்க. எல்லாருக்கும் சொல்லியிருப்பாரு என்ன மாதிரி விஷயத்துக்கெலாம் கொஷின் பண்ணணும், இதுக்கெலாம் வந்து ஆன்சர் சொல்லணும். பிகாஸ் வந்து ப்ரெஸ்காரங்களால என்ன பண்ணுவாங்க, வாயிலேருந்து ஏதாவது பிடிங்கிடலாம் அப்படின்னு தானே இருப்பாங்க. ஸோ அவர் நல்லா அட்வைஸ் பண்ணியிருப்பாரு. அப்பயும் சரி ஜேஎம் வந்து ஒரு மாதிரியா பிளாங்கான ஒரு எக்ஸ்ப்ரெஷன் எதுவுமே கொடுத்துருக்க மாட்டான். ஜேகே வந்து ஜேஎம்மே பார்த்துட்டு இருந்திருப்பான், அவன் எக்ஸ்ப்ரெஷன் மாறுமா அப்படின்ற மாதிரி. மாறவே இல்லை, கல் மாதிரி இருக்குது ஜேஎம்மோட எக்ஸ்ப்ரெஷன். இப்போது எல்லோரும் அந்த ப்ரெஸ் மீட்டுக்கு தான் போகிறாங்க. அவன் முன்னாடி அவ்வளோ பீப்புள் இருக்குது, அவ்வளோ லைட் செட்டிங்ஸ் இருக்குது. எல்லோரும் போயிட்டு நிற்கிறாங்க. உங்களுக்கு இடம் கொடுத்துருப்பாங்கல்ல. ஜேகே வந்து ஜெயமோட பக்கத்தில் போய் உட்காரலாம் அப்படின்னு பார்க்குறான். பட் வந்து அதை வந்து முன்னாடி ஜேம் சென்ஸ் பண்ணிவிட்டு நேராக போய் ஆரம்புக்கு பக்கத்தில் உட்காந்துருப்பான். ஜேகேக்கா சரி அவன் பக்கத்தில் உட்கார முடியல அப்படின்ட்டு இந்த சைடுக்காக உட்காந்துருப்பான். லைக் ஆரம் நடுவில், ஜிமின் அந்த சைடு, ஜேகே இந்த சைடு. ஆரம் நடுவில் மாட்டிக்கிட்டு முடிக்க போகிறாரு. ஜிமினோட எக்ஸ்ப்ரெஷன் ரொம்ப ஒரு மாதிரி டென்ஷன், அவனோட ஃபேஸ்லேயே தெரியுது பையன் செம காண்டில் இருக்கான் அப்படின்ட்டு. ப்ரெஸ் பீப்புள்ஸும் கேள்வி கேட்க ஆரம்பிக்கிறாங்க. எல்லா மெம்பர்ஸும் அப்படியா அப்படின்ற மாதிரி கொஞ்சம் நல்லா காமாக ட்ரை பண்ணுறான். வரல அவன் ஃபேஸ்க்கு. ப்ரெஸ் மீட் நடக்க போதெல்லாம் ஜேகேவா ஜேமே ஒரு மாதிரி பார்த்துட்டே இருந்திருப்பான். ஆரம்புக்கு நடுவில் இருக்கா என்ன பண்ணுறா இவன், முன்னாடி ப்ரெஸ் பீப்புளை வச்சுக்கிட்டு அவனை எதுக்கு வெறிக்க பார்த்துட்டு இருக்கான் அப்படின்ற மாதிரி இருக்கும். லைக் ஆரம்ப பார்க்குற மாதிரி ஜேஎம்மை பார்த்துட்ருக்கான். பிகாஸ் ஆரம் நடுவில் ஜேஎம் அந்த சைடில். ஸோ ஆரம்ப பார்க்குற மாதிரி ஜேஎம்மே பார்த்துட்ருக்கானா. போயிருக்கோம், ஜேஎம்க்கு வந்து சென்ஸ் ஆகுது இவன் நம்மளை தான் பார்த்துட்ருக்கான் அப்படின்னானே. ஜேஎம் அவனோட சேரை கொஞ்சம் பின்னாடி தள்ளி ஜேகே கிட்டேருந்து மறைஞ்சிக்கிறாராம்மா அவர் ஆரம்புக்கு பின்னாடி. அந்த மாதிரி பண்ணிகிட்டு இருக்காங்க. ஜேகே கோச்சிக்கிட்டான். முன்னாடி அத்தனை பீப்புள் உட்காந்துருக்காங்க, 2 பேர் கப்புள்ஸ் ஃபைட் போட்டுட்ருக்காங்க. இது வந்து ஹைட் பண்ணுறாங்களாம் எதுவுமே தெரியாத மாதிரி. லைக் அவங்களுக்குள்ளே எந்த ஒரு சண்டையே போகாத மாதிரி சமாளிக்கிறேன்ட்டு இந்த வேலை 2 பேர் பண்ணிகிட்டு இருக்காங்க. என்ன பண்ணுறது, நம்மளாம் பார்க்கவே இல்லை அதெல்லாம். ஆரம் நடுவில் மாட்டின்னு முழிக்கிறாருன்னே சொல்லலாம். ஜேகே வந்து கையில் தட்டி பார்ப்பாரு, டி முன்னாடி ப்ரெஸ்ஸப்பாடுறா அப்படின்ட்டு. ஆனால் வந்து ஜேகேவா ஓகே அப்படின்ற மாதிரி ப்ரெஸ்ஸை பார்ப்பான். ஆரம்பிக்கிட்ட மைக்கு வந்தோடனே ஆரமாக பார்ப்பான். ஆனால் இப்போ பார்க்குறது என்னமோ பக்கத்தில் இருக்க ஜேஎம் தான். ஆனால் ஜேஎம் தான் மறைஞ்சிட்டு இருக்காங்களே. இவங்க 2 பேரும் ஹைட் அண்ட் சீக் விளையாடிக்கிட்டு இருக்காங்க அந்த ப்ரெஸ் மீட்டில். இப்படியே ஒரு மாதிரியா இன்டென்ஸான மூமெண்ட்டோட அந்த ப்ரெஸ் மீட் முடியுது. ஆஃப்டர் ப்ரெஸ் மீட் அவங்க எல்லோரும் ஹோட்டலுக்கு வந்திருப்பாங்க. ஆரம் தான் ஜேகே கிட்ட, டி உனக்கு என்னடா பிரச்சனை அப்படின்ற மாதிரி கேட்குறாரு. ஜேகேவும் நான் எதுவுமே பண்ணலையா என்ன கேட்குறீங்க, நான் ஏதாவது பண்ணனா, ஒன்றுமே பண்ணலையா நீ? இல்லை நான் எதுவுமே பண்ணலை. ஏண்டா என் பக்கத்தில் உட்காந்துட்டு அவனை பார்த்துட்டு இருக்க, ப்ரெஸ்ஸில் என்ன நினைப்பாங்க, ஆல்ரெடி உங்களுக்குள்ளே எவ்வளோ ஷிப்பிங்ஸ் போகுது தெரியும்ல, நீ என்ன அதை கன்ஃபார்ம் பண்ணுற மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி ஆரம் திட்டுறாரு. அவங்க கன்ஃபார்ம் பண்ணட்டும், அதான் கரெக்டாக இருக்கும் அப்படின்ற மாதிரி ஜேகே ஒரு மாதிரி அன்பாதர்டாக சொல்கிறான். என்னது கன்ஃபார்ம் பண்ணட்டுமா, பைத்தியமாடா நீ? அவங்கெல்லாம் வந்து ப்ரெஸ்ஸை பற்றி தெரியல, ஒன்றுனா ஓன்னு எழுதுவாங்க, இல்லை நீ வேற உட்காந்து அவனை குறுக்குன்னு பார்த்துட்டுருக்க, என்ன அவங்க 2 பேருக்குள்ள பிரச்சனையா, நானும் கவனிச்சேன் என்னாச்சு அப்படின்ற மாதிரி ஆரம் கேட்குறாரு. அது அவனே கேளுங்க. இல்லை வேணாம் கேட்காதீங்க. என்னடா கேளுன்ற கேட்காதன்ற. ஐயோ ஆரம் பிரச்சனை தான், நான் சால்வ் பண்ணிக்கிறேன். சீக்கிரம் சால்வ் பண்ணுறா சாமி, நாளைக்கு கான்சர்ட் இருக்குது ஞாபகம் இருக்கா, அங்கே வந்துட்டு இதே மாதிரி 2 பேர் பண்ணிகிட்டு இருக்காதீங்க. அதெல்லாம் எதுவும் பண்ண மாட்டோம் போ அப்படின்ற மாதிரி ஆரம் தான் அவனுக்கு சொல்லி அனுப்பிச்சிருப்பாரு அவன் ரூமுக்கு. இந்த சைடு ஜிம்மன் தான் அவனோட பெட்டில் படுத்துட்டு இருக்கான். அவனுக்கு ஓரளவுக்கு நேற்று நடந்ததுலாம் ஞாபகம் இருக்குது. ஆனால் காலையில் ஜேகேவா ஒரு மாதிரி ரொம்ப ஆஷாக பேசியிருப்பாள், அதுவும் ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது. ஓவராக தான் பேசிட்டோமோ, ஆனால் அவன் ஏன் திடீர்னு இப்படிலாம் பேசிகிட்டு இருக்கான்? ஆல்ரெடி நான் அவன் மேலே அவ்வளோ ஆசையில் இருக்கேன், இதில் தேவையில்லாமல் வந்து நான் அவன் லவ் பண்ணுறேன்னு நான் ஆசையை வர வளர்க்குறான். என்னதான் ஜேகே வேணும் உனக்கு?
இப்படி அவன் ஜேகே பற்றி யோசிச்சுட்டு இருக்கும்போது டேங் தான் டோரை கூட நாக் பண்ணல. டோரை திறந்து போட்டு அவன் பாட்டுன்னு வரான். வந்து ஜேஎம் பார்த்துட்டு இருப்பான்ல, அவன் பக்கத்துலேயே வந்து படுக்கிறான். ஜேஎம் அப்பயும் ஒரு மாதிரி ரொம்ப சோகமாக இருக்கான். டே தான் என்னடா ஆச்சு, ஏன் மூஞ்சி உருன்னு வச்சிட்ருக்க, என்ன உனக்கு எதாவது ஜேகேக்கு எதாவது பிரச்சனையா அப்படின்ற மாதிரி கேட்குறான். எனக்கும் ஜேகேக்கும் பிரச்சனையா? அதான் எனக்கு கிடையாது. யார் சொன்னா எனக்கும் அவனுக்கு பிரச்சனைன்ட்டு? யார் சொல்லணும்? காலையிலேருந்து நீ அவனை மூஞ்சி தூக்கி வச்சுட்டு இருக்கீங்க, நானும் அவனை மூஞ்சி தூக்கி வச்சுட்டு இருக்கோமா? அப்பெல்லாம் கிடையாது. ஏய் பச்சையா நடிக்கிற தெரியுது, என்னாச்சு சொல்லு. அதெல்லாம் எதுவும் இல்லைட்டு. டேய் சொல்றியா இல்லை அடி வாங்க போறியா அப்படின்ற மாதிரி விரட்டுறான். ஐயோ டே ஒன்றும் இல்லை, நேற்று எங்கே இருந்த அப்படின்ற மாதிரி கேட்குறான். நேற்று எங்கே இருந்தேன்னா உங்கள் கூட தானே இருந்தேன். அதில் நேற்று நான் இந்த பார்ட்டியில் இருந்தோம்ல நம்மலாம், அதான் அந்த டைமில் எங்கே இருந்த? ஏண்டா நீ தான் தனியாக போய் குடிச்சிட்டு இருந்த, நான் எப்பவும் போல் சுகாவோடையும் ஆரமொழியாக இருந்தேன். நீங்கள் எல்லாம் என்னை தேடினீங்களா அப்படின்ற மாதிரி ஜெயம் கேட்குறான். ஏண்டா நான் ஏண்டா உன்னை தேடணும்? என்ன உன் ஃப்ரெண்டு தொலைஞ்சு போயிட்டா தேட மாட்டியா? டேய் இந்த பார்ட்டியில் நீ ஏண்டா தொலைஞ்சு போக போகிற? உனக்கு கொஞ்சம் கூட அக்கறையே இல்லை. நான் அவ்வளோ குடிச்சிருக்கேன், என் ஃப்ரெண்டு எங்கே இருக்கான், அவன் என்ன பண்ணுறான் அப்படின்னு பார்க்கணுன்னு கூட உனக்கு அக்கறை இல்லைல்ல? நீ எல்லாம் ஒரு ஃப்ரெண்டாட்டே. டேய் என்னத்துக்கிட்ட இப்படி ஓவராக ரியாக்ட் பண்ணுற? என்ன உன்ன கடத்தினா போயிட்டாங்க இல்லை கொலை பண்ண ட்ரை பண்ணிட்டாங்களா? இவ்வளோ ரியாக்ட் பண்ணுற அப்படின்ற மாதிரி கேட்குறான். அதை விட மோசமான ஒரு விஷயம் நடந்தது. என்ன அது வந்து சொல்லு. அது வந்து ஜேகே வந்து என்ன, ஜேகே திரும்பி வந்தவங்கிட்ட சண்டை போட்டானா? என்ன சண்டை போட்டான்? அது இல்லடி, அவன் சண்டை போட்டிருந்தா கூட நான் அவ்வளோ கவலைப்பட்டிருக்க மாட்டேன். அப்புறம் ஒன்றும் இல்லை. ஏய் என்ன நீ என்னமோ சொல்ல வந்துட்டு அப்படி முழுங்குற, என் தலை வெடி ஏற்றுக்கா, ஒழுங்கா சொல்கிறா. அது வந்து ஒன்றும் இல்லை, நேற்று ஜங்குக் நிறைய குடிச்சிட்டானா? ஜங்குக்கா? இல்லையடா, நேற்று அவன் அவ்வளோலாம் போதையில் இருந்து அதனால ஸ்டெடியாக தான் இருந்தான். நான் பார்த்த வரைக்கும் போதையில் இருந்தது நீ மட்டும்தான். ஓ அதுக்கப்புறம் ஜங்குக் எங்கே போனா? ஏய் என்னடா என்ன மாதிரி கேட்டுட்ருக்க? அவனே என் ஆளா, எங்கே போகிறான் எங்கே வரான்னு பார்த்துட்டு இருக்கிறதுக்கு? உன் ஆள் தானே. ஹே இல்லைடா, ஒரு காலத்தில் வந்து பண்ணல, நீ அவனை எங்கே இருக்கான் செக் பண்ணால் அதில் ஒரு வாஸ்தவம் இருக்குது. நான் ஏன் செக் பண்ணணும்? உனக்கு எங்கள் மேலே பாசமே இல்லை. நீ முதல்ல ரூம் விட்டு வெளில போட்டே. ஏய் இருடா, ரொம்ப டயர்டாக இருக்குடா. இப்படி அவன் சொல்லிக்கினே இருக்க, ஜேம் தான் அவனோட காலர் பிடிச்சிட்டு வெளில கதவு சாத்துறான். உனக்கு என் மேலே பாசமே இல்லை, உன் பேண்ட் மெம்பர்ஸ் மேலேயும் பாசமே இல்லை, வெளில போ, இதுக்கப்புறம் மூச்சை முடிக்காத அப்படின்ற மாதிரி ஒரு மாதிரி ட்ராமேட்டிக்காக பேசிட்டு டோரை லாக் பண்ணுறான். தான் டோருக்கு வெளியில். என்ன ஆச்சு இவனுக்கு? என்ன பைத்தியம் மாதிரி பண்ணுறான்? சரி இல்லையே அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு அவனும் அவனோட ரூம்க்கு அங்கேருந்து போயிடுறான். ஜெயம்மா ஒரு மாதிரியா மண்டையை பிச்சுட்டு யோசிச்சுட்டே இருக்கான். என்ன பண்ணுறதுனே தெரியல. அவன் வந்து ஜேகே ஒரு மாதிரி அழுதுருப்பான்ல, லைக் ஃபர்ஸ்ட் டைம் ஜெயமால ஜேகே அழுதுது. லைக் ஜேகே வந்து அவனுக்காக அழுவானா அப்படின்றத அப்போ தான் பார்க்குறான். நம்ம ரொம்ப ஹர்ட் பண்ணுற மாதிரி பேசிட்டோமா? ஆனால் அவன் பண்ணது மட்டும் ரைட்டா? அவன் மனசில் என்ன வச்சுட்டு இதெல்லாம் பண்ணுறான்? நான் எப்படி அவனுக்கு சொல்லி புரிய வைக்கிறது? என்ன ஆச்சு திடீர்னு அவனுக்கு? ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட் வரலாம், இதெல்லாம் சரியாயிடும். அவன் அவனோட பெட் மேலே உட்காந்துட்டு அவன் நீஸை ஹக் பண்ணிட்டு ஒரு மாதிரி உட்காந்து யோசிச்சுட்டு இருக்கான். லைக் அவனுக்கும் அவன் ஜேகேக்கும் எப்படிலாம் அந்த பாண்ட் ஸ்டார்ட் ஆச்சு, நடுவில் வந்து மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங், அது ஒரு மாதிரி ஒரு ஃப்ளோவில் போகுது. ஜேகே நீ என்ன மைண்ட் செட்டில் நீ இப்படி சொல்கிற எனக்கு தெரியல, ஆனால் என்னால் உங்ககிட்ட அந்த லவ் ஃபீல் பண்ணவே முடியல. மேபி நீ ஒரு கில்ட்னால இப்படி சொல்கிறியா?
இல்லைன்னா ஒரு அட்டென்ஷன் கிடைக்கலன்றதுனால இதை சொல்கிறியா அப்படின்னு எனக்கு எதுவுமே தெரியல. நோ ஐடியா. பட் எனக்கு என்னமோ உங்ககிட்ட லவ் ஃபீல் ஆகவே இல்லை. உனக்கு நான் அதை சொல்லி புரிய வச்சிருக்கணும். நான் உனக்கு அதை சொல்லி புரிய வச்சுருக்கணும். அதை விட்டுட்டு உங்ககிட்ட கோவமாக பேசிட்டு நான் அவாய்ட் பண்ணிட்டேன். சாரி ஜேகே. ஆனால் நீ ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி தான், இதெல்லாம் நமக்குள்ளே செட் ஆகாது. யூ வாஸ் ஆல்வேஸ் கரெக்ட். நான் தான் நடுவில் எல்லாத்தையும் குழப்பிட்டேன். ஆரம்பத்தில் இருந்தே உன்கிட்ட ஒரு ஃப்ரெண்டாக ஒரு பேண்ட் மெம்பராக மட்டும் இருந்திருக்கலாம். அதை விட்டுட்டு நடுவில் லவ்வை கொண்டு வந்துட்டு ஃப்ரெண்ட்ஷிப்பையும் கெடுத்துட்டு ஒரு நிம்மதியான ஒரு பேண்டையும் ரன் பண்ண முடியாமல் நான் தான் எல்லாத்தையும் ஸ்பாயில் பண்ணிட்டேன். ஆனால் இப்போது மனசில் என்ன இருக்குன்னு எனக்கு தெரியல. நீ திடீர்னு வந்து நான் லவ் பண்ணுறேன்னு சொல்லும் போது சத்தியமாக எனக்கு புரியல அது நீ உண்மையிலே உள்ளே இருந்து சொல்கிறியான்ட்டு. ஆனால் என்னால் உங்ககிட்ட இந்த ஃபீல் பண்ணவே முடியல. எனக்கு என்ன தோணுது தெரியுமா, நான் பண்ண அதே தப்பு நீ பண்ணுறேன்னு தோணுது. நான் தான் என்னை நானே நம்ப வச்சுக்கிட்டேன் நான் லவ் பண்ணுறேன்ட்டு. அதுக்கு நான் லவ் பண்ணலன்னு அர்த்தம் இல்லைடா. உண்மையிலே நான் அவனை லவ் பண்ணேன். ஆனால் இப்போ நீ உன்னையே ஏமாத்திக்கிறேன்னு நினைக்கிறேன். நான் திரும்பியும் இப்போது நமக்குள்ளே இருக்க ஓரளவுக்கு இருக்க அந்த பாண்டையும் கெடுக்க விரும்பலை. எனக்கு தெரிஞ்சு போச்சு உங்க கூட கடைசி வரைக்கும் என்னால் ஒரு லைஃப் பார்ட்னராக இருக்க முடியாதுன்னு. ஆனால் எனக்கு உன்னோட ஃப்ரெண்ட்ஷிப்பை கெடுத்துக்கணும்னு ஆசையே கிடையாது. நான் கண்டிப்பாக கெடுக்க மாட்டேன். சாரி ஜெக்கி, நான் உன்னை அடிச்சிருக்க கூடாது. உங்ககிட்ட அவ்வளோட பேசியிருக்க கூடாது. சாரி. ஆனால் கண்டிப்பாக இந்த ப்ராப்ளம் சால்வ் பண்ணியே ஆகணும் தெரியுமா? ஏன்னா சத்தியமாக உங்க கூட பேசாமல் என்னால் இருக்கவே முடியாது. நான் ஆல்ரெடி அந்த விஷயத்துல நான் நிறைய பட்டுட்டேன். ஆனால் இந்த வாட்டி கண்டிப்பாக நம்மளோட ஃப்ரெண்ட்ஷிப்பையாவது நான் காப்பாற்றணும். அதுவும் இல்லைன்னா வாழ்க்கை முழுக்க ரிக்ரெட் பண்ணுவேன் ஜிக்கே. அது எனக்கு தெரியல. ஆனால் நீ பண்ணல எனக்கு மன்னிக்கணும்னு கூட தோணலை தெரியுமா? எனக்கு எதுவும் பெருசாக ஞாபகமே இல்லை. அதுவும் ஒரு விஷயத்தில் நல்லதுதான். அப்படி ஒரு வேளை அதெல்லாம் முழுசா ஞாபகம் இருந்திருந்தா எனக்கு உன்னை மறக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருந்திருக்கும். பட் இந்த வாட்டி நான் கண்டிப்பாக ட்ரை பண்ணுவேன் உன்னை மறக்கிறதுக்கு முழுசா. மேபி நமக்குள்ளே இருக்க ஃப்ரெண்ட்ஷிப் அதை நடத்தி காட்டும்னு நினைக்கிறேன். அப்படின்ட்டு அவர் மாதிரி அமைதியாக ஸ்டார்ட் பண்ணவன் ரொம்ப உள்ளே சப்ரெஸ் பண்ணதெல்லாம் திரும்பி அழுகையாக வெளியில் வருது. அழுதுகிட்டே அன்றைக்கி ராத்திரியும் போகுது. இப்படி மார்னிங் ஆகுது. ஜேகே ரொம்ப சுகமாக இருக்கான். பிகாஸ் அவனுக்கு தெரியல, ரொம்ப கஷ்டமாக இருக்குது ஜேம் இக்னோர் பண்ணது. அவனே திட்டிகிட்டு இருக்கான், ஒருவேளை ரொம்ப தப்பு பண்ணிட்டோமோ, அப்படி பண்ணியிருக்கக்கூடாதோ அப்படின்ற மாதிரி. அஃப்கோர்ஸ் அவன் பண்ணது தப்பு தான். பட் இருந்தாலும் அவனோட சைட்லேருந்து பார்க்கும்போது அவன் அந்த டெசிஷனை ஒரு எமோஷ்னலாக எடுத்திருப்பான். லாஜிக்கலாகவோ அந்த மாதிரிலாம் எடுத்துக்க மாட்டான். ஒரு எமோஷனால் எடுத்த முடிவு தானே அவங்களுக்குள்ளே அந்த நைட்டாக மாதிரி இருக்கும். ஸோ அவனுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. மார்னிங் விடியுது. இன்னைக்கு அவங்களுக்கு அங்கே ஒரு கான்சர்ட். எல்லோரும் டைனிங் டேபிளில் அரேஞ்ச் ஆக சொல்லி ஒவ்வொருத்தராக கதவுதான் தட்டி எழுப்பிட்டு இருக்காரு. அவங்களுக்குன்ட்டு ஒரு ப்ரைவேட்டாக புக் பண்ண ஒரு டைனிங் டேபிள் இருக்கும். அங்கே உட்காந்துட்டு இருக்காங்க. தான் இப்போது காய்ஸ் இன்னைக்கு கான்சர்ட் அவசரமாக இருக்கணும், புரியுதா? ஆல்ரெடி எல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கோம். இப்போ நேராக சைட்க்கு போவோம். சைட்க்கு போய் ரிஹர்சல் பண்ணுவோம். ரிஹர்சல் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் இன்னைக்கு கான்சர்ட்டை கலக்கிறோம், ஓகேவா? அப்படின்ற மாதிரி சேர் பண்ணுறாரு. எல்லாரும் ஓகே அப்படின்ற மாதிரி அவங்களும் சேர் ஆகுறாங்க.
ஜங்குக் மட்டும் ஒரு மாதிரியா சோகமாக உட்காந்துட்டு இருப்பானா. இப்போ ஜிமின் தான் ஜங்குக்கோட கை டேபிள் மேலே இருக்கும், அந்த கை மேலே அவன் கை வைக்கிறான். ஜேகே வந்து என்னடா இது திடீர்னு ஒரு கையா அப்படின்ற மாதிரி பக்கத்தில் திடீர்னு பார்த்தா பக்கத்தில் தான் ஜிமின் உட்காந்துட்டு இருப்பான். ஜேகேக்கு அதிசயம், என்ன ஆச்சு திடீர்னு, அதாவது ஹார்ட் பீட்டே ஒரு நிமிஷம் நின்று போச்சு. கையை பார்க்குறான், ஜேமை பார்க்குறான். ஜேம் அந்த கையை வச்சிருக்கான்ல ஒரு மாதிரியா சிரிக்கிறான். ஜேகேக்கு உள்ளுக்குள்ள அப்படி பட்டாம்பூச்சியில் அப்படி பறக்கும்ல, அந்த எஃபெக்ட் தான். அப்படியே ஜேகேயோட கண்ணுக்கு ஜேம் வந்து ஒரு ஏஞ்சல் மாதிரி தெரியலாம். ஆல்ரெடி ஏஞ்சல் தான், எனக்கு என்னமோ தெரியல. அந்த ஆக்ட்க்கு அப்புறம் ஜேகே மூச்சோட மறந்துட்டான் அப்படின்னு சொல்லலாம். ஒரு நிமிஷம் ஸ்டன் ஆகி ஜேமே பார்க்குறான். ஜேம் ஒரு மாதிரியா லவ்லியாக சிரிச்சுட்டு ஆரம்ப பாருன்னு கண்ணை காட்டுறான். எல்லாரும் ஃபைட்டிங் அப்படின்னு சொல்லிட்டு கை வைக்கிறாங்க அந்த கான்செப்ட்காக. ஜேகேவும் வந்து வைக்கிறான், ஜிமினை பார்த்துக்கிட்டே இருக்கான். ஜிமின் சிரிச்சுக்கிட்டே ஜேகே பார்த்துட்டு வைக்கிறான். ஜேகேக்கு அந்த ஃபைட்டு அவங்களுக்குள்ள நடந்தது, அவன் இக்னோர் பண்ணதுன்னு எல்லாமே மறந்து போச்சு. இந்த நிமிஷத்துக்கு ஜேம் நம்ம கூட பேசுகிறானா, ஜேம் நம்ம கூட பழகுறானா, ஜேம் தானே இப்போ கையை வச்சான், ஜேம் நம்ம மனுஷிட்டானா, இப்போ நம்ம பேசுவானா அப்படின்ற மாதிரி 1000 தாட்ஸ் ஓடிட்டு இருக்கு. அதுக்கேற்ற மாதிரியே ஜேமும் ஜேகேக்கு தேவையான ஃபுட்டெல்லாம் எடுத்து அவன் பிளேட்டில் வைக்கிறது, அவனுக்கு ஃபீட் பண்ணுற மாதிரி பண்ணுறது, இதெல்லாம் பண்ணிகிட்டு இருக்கான். ஜேகே வந்து அந்த இடத்துல அவங்க முன்னாடி அழுக முடியல. பட் இருந்தாலும் அவ்வளோ சந்தோஷமாக ஜேமோட கெஸ்டர்ஸ் எல்லாம் ஏற்றுக்கிறான். பிகாஸ் ஈ கார்ட் ஃபார் ஹிட். ஜேம் வந்து முன்ன மாதிரி நம்ம கூட பழக மாட்டானா, பேச மாட்டானா அப்படின்ற மாதிரி ஒரு மாதிரி ரொம்ப இதுவாக இருந்திருக்கும் அவனுக்கு. பட் இப்போது இல்லை, ஜேம் வந்து மன்னிச்சிட்டான், மனசு மாறிட்டான், ஏற்றுக்கிட்டான் அப்படின்ட்டு நினச்சிக்கிட்டு கொஞ்சம் சந்தோஷமாக இருக்குது. ஆனால் ஜிமினோட இன்டென்ஷன் அவங்களுக்குள்ளே இருக்க ஃப்ரெண்ட்ஷிப் பிரேக் ஆகிடக்கூடாது அப்படின்றது மட்டும்தான். மற்றபடி வந்து ஜேகேவை கவர் பண்ணணும், ஜேகேவை ஓகே ஜேகே அக்செப்ட் பண்ணிக்கணும், ஏற்றுக்கணும், அவங்க கூட ரிலேஷன்ஷிப் வளர்க்கணும் அப்படின்ற அவனுக்கு அது உள்ள ஆசையாக இருந்தாலும். பட் ரிலேஷன்ஷிப் என்னைக்காக இருந்தாலும் பிரேக் ஆகிடும். அது எங்களுக்குள்ளே இருக்க ரிலேஷன்ஷிப் அது ரொம்ப டிஃபிகல்ட். ஸோ வேண்டாம் அப்படின்ற மாதிரி லைக் சொல்லுவாங்கல்ல, த ஃபைனல் ஸ்டேஜ் ஆஃப் லவ்விங் மீ இஸ் ஐ வில் கிவ் யூ 100 ரீசன்ஸ் டு ஹேட் மீ அப்படின்ட்டு புஷ் அண்ட் புல் ப்ராசஸ் தான் இங்கே நடக்குது இப்போது. ஓகே, ஜேகே ரொம்ப சந்தோஷமாக இருக்கான். ஜேமோட காரில் போயிருப்பான், அவங்க அந்த சைட்க்கும் போயிருப்பாங்க. லைக் பாய்ஸ் எப்பவுமே அப்படி தானே இருப்பாங்க. அவங்க அன்றைக்கி அது கான்சர்ட் பண்ண போகிறாங்கன்னா அதுக்கு முன்னாடி, கான்சர்ட்டுக்கு முன்னாடி காலையில் போயிட்டு அந்த இடத்துல ரிஹர்சல் பண்ணுறது, ஈவன் அந்த அவுட்ஃபிட் வரைக்கும் அவங்க போய் போட்டு பார்த்துட்டு தான் எல்லாத்தையும் பண்ணுவாங்க. ஸோ இது வந்து ஒரு ஃபாரின் கண்ட்ரி மணிலா இல்லை, ஸோ தட் அவங்க வந்து ரொம்ப ப்ரிப்பேர்டாக இருக்கணும் அப்படின்றதுல கண்ணாக இருக்காங்க. அந்த ரிஹர்சல் டைமில் வந்து ஜேகேவும் நிறைய சுட்டித்தனமான வேலையெல்லாம் பண்ணிகிட்டு இருப்பாங்க. எப்பவும் போல தான் அவங்க ஒன்றா இருந்ததே அந்த இடம் ரொம்ப ஃபன்னாக இருக்கும்ல. மெம்பர்ஸ்க்கு தான் ஒன்றும் புரியல, இவனுங்களுக்குள்ளே நான் அந்நியன் பூந்துச்சா, காலையில் ஒரு மாதிரியா இருக்கானுங்க, நேற்று ஒரு மாதிரியா இருந்தானுங்க, நைட்டுக்கு ஒரு மாதிரியா இருந்தானுங்க, ஐயோ அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. பட் ஓகேப்பா சேர்ந்துட்டானுங்க அப்படின்ற மாதிரி நிம்மதியாகவும் இருக்குது. இப்போது கான்சர்ட்டோட பேக் ஸ்டேஜில் காட்டுறாங்க. டைம் ஒரு 5 o'clock இருக்கும். இன்னும் ஃபியூ மினிட்ஸில் அந்த கான்சர்ட் ஸ்டார்ட் ஆக போகுது. 2 பேரும் பேக் ஸ்டேஜில் நின்றுருக்காங்க. அந்த க்ரௌடை எட்டி பார்த்துருப்பாங்க. லைக் இவ்வளோ பேர் இருக்காங்க. அந்த க்ரௌடை எட்டி பார்த்தோன்னே அவங்களுக்கு அவ்வளோ சந்தோஷம். அந்த பேக் ஸ்டேஜ்லேயே நின்றுட்டு அவங்க 2 பேர் மட்டும்தான் இருக்காங்க. ஜிமின் தான் என்னுடைய எவ்வளோ நாள் கணக்கு தெரியுமா, அண்ட் இன்னைக்கு எனக்கு எத்தனை தடவை பார்த்தாலும் இது சலிக்காது ஜேகே. எவ்வளோ கூட்டத்தை பார்த்தாலும் சரி, எத்தனை வாட்டி இதே கூட்டத்தை திரும்பி பார்த்தாலும் சரி, என்னால் நம்பவே முடியல. நம்மளையும் பார்க்கறதுக்கு எத்தனை பேர் இருக்காங்கன்ட்டு 1000 தடவை யோசிப்பேன் அப்படின்ற மாதிரி ரொம்ப சந்தோஷமாக சொல்கிறான் ஜேகே. ஜிமின் அவ்வளோ சந்தோஷமாக சொல்கிறதே அவனையும் அந்த மாதிரி ரொம்ப அட்மையர் பண்ணி பார்த்துட்ருக்கான். ஜேகேவோட கண்ணில் அவ்வளோ லவ். ஜிமினோட லவ்க்கு இவ்வளோ நாள் இங்கே இருப்பான், அதெல்லாம் இன்றைக்கி அவனுக்கு கிடைக்கிது. ஜிமின் ஜேகே ஆல்ரெடி லவ்வோடு தான் பார்க்குறான். ஸோ வந்து
அவனோட இன்டென்ஷன் என்னதான் ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருந்தாலும் உள்ளே இருக்க லவ் கண்டிப்பாக வெளில தானே வரும். ஏன்னா வந்து அவன் ஆல்ரெடி லவ் பண்ணியிருப்பான்ல. லவ் பண்ணவங்க கிட்ட ஃப்ரெண்டாக வந்து டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ண முடியுமே தவிர நடந்துக்காமல் இருக்க முடியாது. ஸோ ஜிமினோட லவ் வெளியில் வருது. ஆனால் வந்து அவனோட இன்டென்ஷன் ஃப்ரெண்ட்ஷிப், பேண்ட் மெம்பர், பவுண்ட்ரிஸ், அவ்வளோதான். ஜேகேயும் ஜிமினியும் ஒரு மாதிரி அட்மையர் பண்ணி பார்த்துட்ருக்கான். அவ்வளோ சந்தோஷமாக இருக்கேன். அண்ட் இதெல்லாம் எத்தனை நாளைக்குன்னு தெரியல, ஆனால் அது வரைக்கும் இதை என்ஜாய் பண்ணணும்னு தோணுது அப்படின்ற மாதிரி ஜேகேவை பார்க்குறான். ஜேகேவும் ஒரு மாதிரி நோட் பண்ணி சிரிக்கிறான். எனக்கும் தெரியல எத்தனை நாளைக்குன்ட்டு, ஆனால் வாழ்நாள் முழுக்க வரணும்னு தோணுது. விளையாடுறியா? நீ 70 வயசில் கான்செர்ட் பண்ணாலும் எல்லோரும் இருப்பாங்கன்னு நினைக்கிறியா இல்லை அப்படின்ற மாதிரி கேட்குறான். ஏன் நீ இருக்க மாட்டியா? ஜேஎம் தான் மாதிரி ஸ்டக் ஆகிட்டான். நான் தானே, உனக்கு 70 வயசுனா எனக்கு 72 வயசு. ஐ விஷ் நம்மளோட பசங்களும் நம்மள மாதிரி ஃப்ரெண்ட்ஸாக இருக்கணும்னு ஆசையாக இருக்குது. இந்த வேர்டை அவள் வேணுண்டே தான் பவுண்ட்ரிஸ் செட் பண்ணும் அப்படின்ற இன்டென்ஷனோட தான் ஜேம்ஸ் சொல்லியிருப்பான். ஜேகோட ஃபேஸ் அப்படியே இன்ஸ்டண்ட்டாக டல் ஆகிடுது. இவ்வளோ நேரம் சிரிச்சிட்டு இருந்த பையன் அப்படியே ஒரு மாதிரி இன்ஸ்டண்ட்டாக டல் ஆகுறான். ஜேம் கண்டினியூ பண்ணுறான். நம்மளோட பசங்க நம்மள மாதிரி ஃப்ரெண்டாக இருக்கணும். அண்ட் நம்மளோட ஃப்ரெண்ட்ஷிப்பும் அந்த வயசு வரைக்கும் இருக்கணும். லைக் யோசி, இப்போது நம்ம 7 பேர் இருக்கோம். நாளைக்கு நம்ம 7 பேரோட ஒய்ஃப், 7 பேரோட பசங்க, வா அப்படின்ற மாதிரி சொல்லிகிட்டே போகிறான். ஜேகேல ஜிமன் என்ன பேசுகிற? தெரியுதா இல்லையா? நான் நம்மளோட ஃப்யூச்சர் பிளான் பண்ணிகிட்ருக்கேன். அது தெரியுது. அதுக்கு ஏன் இன்னொருத்தவங்களை மென்ஷன் பண்ணுறேன்னு தான் நான் கேட்குறேன். இன்னொருத்தவங்க மென்ஷன் பண்ணுறேன்னா என்ன பேசுகிற? ஜிமின் செம்ம இன்னசென்ட் ஆக்ட் பண்ணுறான். பட் ஹீ நோஸ் அவன் என்ன பேசுகிறான்ட்டு. பட் ஹீ ஹாவ் நோ ஐடியா அது ஜேகேவை எவ்வளோ ஹர்ட் பண்ணுது அப்படின்றது. ஜேமை பொறுத்த வரைக்கும் ஜேகே வந்து அன்ஸ்டேபிளாக இருக்கான். ஒரு பொண்ணோ ஒரு கேர்ள் ஃப்ரெண்டோ ஒரு போக்கில் தான் மறந்துடுவான். ஹீஸ் இப்போ தானே வளர்றான், ஹார்மோன்ஸ் பிரச்சனை, இந்த மாதிரி ஜேம் அவனுக்கே நிறைய கட்டுக்கதை சொல்லிக்கிறான். அப்படின்னா நம்மளாம் கல்யாணம் பண்ண வேண்டாமா? நம்மளுக்கு பசங்க வருவாங்க, அவங்களெல்லாம் வளர்க்கணும். எனக்கு பொண்ணு பிறக்கணும்னு ரொம்ப ஆசை ஜேகே. நான் என்னோட ஒய்ஃப் அப்படின்னு சொல்லும்போது ஜேகேல ஜிமினோட ஹேண்ட்ஸ் ரொம்ப டைட்டாக பிடிக்கிறான். ஜிமின் ஜேகே விடு, என்ன பண்ணுற? கான்சர்ட் ஸ்டார்ட் ஆகும் போது என்ன பேசுகிறேன்னு தெரிஞ்சுதான் பேசுறியா? என்ன பேசிட்ட? ஜிமின் நான் லவ் பண்ணுறேன்னு சொன்னேன். ஜேகே விளையாடாத, புரியுதா? இது விளையாட்டு கிடையாது. நானும் அதே தான் சொல்கிறேன். எதுக்கு இந்த மாதிரி என்கிட்ட விளையாடுறேன்? ஜேகே நான் உன்கிட்ட விளையாடல, நான் சீரியஸாக தான் சொல்கிறேன். ஐ மீன் இங்கே பாரு, நீ வந்து எந்த ஒரு கில்ட்டினஸ் ஃபீல் பண்ண வேணாம். ஐ எம் ஆல் ரைட். எனக்காக நீ வந்து லவ் பண்ணுற அப்படிலாம் சொல்லி எனக்கு கன்சோல் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. ஐ ஜஸ்ட் மூவ் ஆன், புரியுதா? ஜெயன் எனக்கு டென்ஷன் ஆகுது, எனக்கு இரிட்டேட் பண்ணுற மாதிரி நீ பேசுகிற. ஜேகே நான் எதையுமே இரிட்டேட் பண்ணுற மாதிரி பேசலை. நான் எல்லாத்தையும் கரெக்டாக தான் சொல்கிறேன். உனக்கு ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட் வரும்போது எல்லாம் சரியாயிடும். இப்போ நீ என்னமோ அன்ஸ்டேபிளாக இருக்க. மேபி என் மேலே இருக்க கேர்னா இல்லை என் மேலே பாவம் பட்டு நீ இப்படிலாம் பேசுகிறேன்னு எனக்கு தெரியல. பட் ஜஸ்ட் ஸ்டாப் திஸ். ஓகே, நம்ம 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸ். அண்ட் யூனோ எனக்கு தெரிஞ்சு நான் அந்த பொண்ணை சீக்கிரம் கண்டுபிடிக்க போகிறேன்னு நினைக்கிறேன். பிகாஸ் ரீசெண்டாக ஒரு ஆக்ட்ரஸை பார்த்தேன். ஷீ இஸ் வெரி லவ்லி அப்படின்ற மாதிரி. அவன் அந்த டாப்பிக்கை ஸ்கிப் பண்ணுறான். ஜேகேவை காம் பண்ணணும், எப்படி காம் பண்ணணும்னு தெரில. ஏன்னா வந்து ஜேமோட இது பவுண்ட்ரி செட் பண்ண நினச்சிருப்பான். ஆனால் ஜேகே ஒரு வாரத்துக்கு சொல்லுன்னு இருந்த மாதிரி இவ்வளோ கோவப்பட்டானா சரி கொஞ்சம் காமாக்கும் அப்படின்ற மாதிரி கொஞ்சம் டாப்பிக்கை சேஞ்ச் பண்ணுறான். அந்த பொண்ணு ரொம்ப நல்லா இருந்தது தெரியுமா? ஐ திங்க் கொரியாவுக்கு போன பிறகு நான் அந்த பொண்ணோட டேட்டிங் போகணும் அப்படின்ட்டு ஜேம் சொல்ல ஜேகே ஜேமோட கையை ஒரு மாதிரி தட்டி விடுறான். என்னாச்சு ஜேகே? ஜேம் என்கிட்ட விளையாடாத. ஜேகே என்னாச்சு?
உனக்கு என்னாச்சுன்னு தெரியலையா? எனக்கு தெரியல, அதனால கேட்குறேன். அப்போ கான்சர்ட் ஸ்டார்ட் ஆக போகுது பாரு அப்படின்ற மாதிரி ஜேஎம் சொல்ல அங்கேருந்து ஸ்டாஃப்ஸும் கூப்பிடுறாங்க. ஜிமின் தான் ஜேகேயோட கையை பிடிச்சி வா அப்படின்னு கூப்பிடுறான். ஜேகே சில மாதிரி அதே இடத்துல நிற்கிறான். பிகாஸ் ஜேஎமோட வேர்ட்ஸ் அவனை ரொம்ப ஹர்ட் பண்ணியிருக்கோம். ஜேகே வாடா அப்படின்ற மாதிரி கூப்பிட்டுக்கிட்டே இருக்கான். அங்கே இருக்க ஸ்டாஃப்ஸும் சீக்கிரம் கூப்பிட்றனால ஜேஎம் அவங்கக்கிட்ட போய் இன்ஃபார்ம் பண்ணுறான் இருங்க அப்படின்ற மாதிரி. ஆனால் அதுக்குள்ளே பின்னாடி ஜேகேவும் வந்துட்டான். ஸோ அவங்களாம் அந்த கான்சர்ட் ஹாலில் என்ட்ரு ஆகுறாங்க, அந்த பிளேஸ்க்குள்ளே. லைக் பேக் ஸ்டேஜ்லேருந்து ஸ்டேஜ்க்கு வராங்க. அந்த கான்சர்ட் ஃபுல்லாகவே ஜேகேவோட மைண்ட் ஃபுல்லி டிஸ்டர்ப்ஸாக இருக்கும். மணிலா கான்சர்ட் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். லைக் ஜிமின் வந்து ஜேகேவை ஒரு மாதிரியா நல்லா ஃப்ளர்ட்டியாக விளையாட்டுத்தனமாக ஹேண்டில் பண்ணியிருப்பான். ஆனால் ஜேகே வந்து அந்த கான்சர்ட் ஃபுல்லாக சொல்கிறீங்க உருன்னு இருந்திருப்பான். வேணும்னு ஜேஎம் ரொம்ப அவாய்ட் பண்ணியிருப்பான். ஜேஎம்க்கு வந்து ஜேகே எவ்வளோ ஹர்ட் ஆகிருக்கான் அப்படின்ற டெப்த்து தெரியல. பிகாஸ் அவன் இவ்வளோ லவ் பண்ணியிருக்கான்ற டெப்த்து தெரிஞ்சாதான் அவன் இந்த நாள் இவ்வளோ ஹர்ட் ஆகுனான் அப்படின்றதும் தெரிய வரும். அது எதுவும் ஜேஎம்க்கு தெரியல. ஜேஎம் வந்து மேபி அவன் விளையாட்டுத்தனமாக எதுவும் பண்ணிகிட்டு இருக்கான், என்னை கன்சோல் பண்ணுறேன், ஜிமின்காக அவன் போய் சொல்கிறான் அப்படின்ற மாதிரி அவனுக்குள்ள ஒரு தாட்ஸ். ஸோ ஜேஎம்க்கு வந்து அது தெரியல. ஆனால் ஜேகேக்கு அந்த கான்சர்ட் ஃபுல்லாக ரொம்ப டென்ஷன், ஃப்ரஸ்ட்ரேஷன், எப்படி சொல்கிறது, ரொம்ப கஷ்டப்பட்டிருப்பான். அது தெரியாமல் ஜேஎம் வேற அவன் முன்னாடி போயிட்டு நின்று அழகாக டான்ஸ் ஆடுறது என்ன, அவன் முன்னாடி ஃப்ளோட் பண்ணுற மாதிரி கண்ணை கடிக்கிறது என்ன, இதெல்லாம் பண்ணிட்டு இருந்திருக்கான். ஜேகேவா எதுவுமே பண்ணலை. ஜஸ்ட் அவன் வந்து ஜேஎமோட வேர்ட்ஸ் எல்லாம் ப்ராசஸ் பண்ணிகிட்டு இருக்கான். ஜேஎம் உனக்கு எல்லாம் புரியவே இல்லையா? நீ இன்னும் என்னை பற்றி என்னதான் நினைக்கிறேனே தெரியலடா. ஐ தாட் நீ எல்லாம் புரிஞ்சுக்கிட்டேன்னு நினச்சேன், ஆனால் நீ புரிஞ்சிக்கவே இல்லை அப்படின்ற மாதிரி அவன் மனசுக்குள்ளே ரொம்ப ஃபீல் பண்ணிகிட்டு இருக்கான். ஆனால் ஜேஎமோட ஃபோக்கஸ் ஜேகே மேலே தான் இருக்குது. பட் ஜேகே டென்ஷனாக இருக்கான்னு தெரிஞ்சு அவனை கொஞ்சம் சியரப் பண்ணுற மாதிரி இருக்குது. அது ஜேகேவுக்கு டென்ஷன் மட்டும் இல்லை, லைக் லாட்ஸ் ஆஃப் ஃபீலிங்ஸ் இருக்குது. அது எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணுறது? அண்ட் ஜேகே ஜிமினுக்கு ப்ரூவ் பண்ணணும் அவனோட லவ் உண்மையான ஒரு லவ் தான். அது வந்து அட்ராக்ஷன் கிடையாது, அது பொசசிவ்னஸ் கிடையாது. ஜெலஸாக இருந்தாலுமே அது லவ்னால வந்த ஜெலஸ் அப்படின்ட்டு. ஜேஎம் வந்து ஜேகேயோட லவ் எப்படி புரிஞ்சிக்க போகிறான், எப்போ புரிஞ்சிக்க போகிறான்றத அடுத்தடுத்த பாட்டில் பார்க்கலாம். பாய்.